மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மறந்து விடாதே சொல்லிக் கொடு. சொல்லுங்கள் எல்லாரும், மறந்து விடாதே சொல்லிக் கொடு. ஆமாம், இப்போ நம்ம லென்த்து காலத்தில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். லென்த்து காலம் 7 வாரங்கள். இன்றைக்கி நம்ம 3வது வாரத்தில் இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் இந்த லென்த்து காலத்தை நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும், இந்த லென்த்து காலத்தில் நம்ம எதை கற்றுக்கொள்ளணும், லென்த்து காலத்தில் எதை விடணும், எதை நாம் சேர்த்து கொள்ளணும் என்ற காரியங்களை தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போ நான் சொல்லியிருந்தேன், லென்த்து காலம் என்பது தேவன் பிரித்தெடுத்து கொடுக்கப்பட்ட ஒரு காலம். அப்போ அந்த காலத்தில் நம்ம எப்போதும் வாழ்ந்து கொண்டு வருவதை போல் ஆஸ் யூஷுவலாக எப்போதும் போல் ரொட்டீன் லைஃப்னு சொல்லுவாங்க, சைக்கிளிங் அந்த வீல் போல் ஒரே டைப் ஆஃப் லைஃப் அதை நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்துட்டு இந்த லென்த்துக்குள்ளே நம்ம வருவோம் அப்படின்னு சொன்னால் இந்த லென்த்துனால எந்த பிரயோஜனமும் நமக்கு இருக்காது அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போ இந்த லென்த்து காலம் அப்படின்ட்டு சொன்னாலே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வசந்த காலத்தை நோக்கி நம்ம முன்னேறி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலம். அப்போ வசந்த காலத்துக்கு உள்ளார போகும்போது நீங்கள் பாருங்கள், இந்த ஃப்ரான்ஸில் எல்லாம் நிறைய மரம் செடி கொடிகள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே நிர்வாணமாக தூங்குறது போல் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். ஒரு இலை சின்ன இந்த மரம் எங்கேயாவது போய் பழங்கிடம் கொடுக்குமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு இருக்கும். ஆனால் ஒரு வாரத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஏதோ வருது. அப்போ அந்த மரம் இப்போ வசந்த காலத்துக்கு நேராக நோக்கி போகும்போது அது ஒரு சிலதை இழக்கணும், ஒரு சிலதை உருவாக்கணும், ஒரு சிலதை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருக்கணும். அப்போ அப்படி காத்திருக்கும்போது பெற்றுக்கொள்ளும், விட வேண்டியதை விடும், காத்திருக்கும், பெற்றுக்கொள்ளும், விட வேண்டியதை விடும், போயினே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் திரும்பி பார்த்தோன்னா அந்த மரங்கள் செடிகள் எல்லாமே நல்லா பச்சை பசேல் என்று சொல்லி கனி கொடுக்க வேண்டியது கனி, பூ கொடுக்க வேண்டியது பூ, காய் கொடுக்க வேண்டியது காய் என்று சொல்லி அந்த மரங்கள் நிர்வாணங்கள் மறைந்து அலங்காரங்கள் உருவாகி அந்த மரங்கள் நல்லா செழிப்பாக இருக்கிறது போல் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம இந்த லென்த்து காலத்துக்கு முன்பாக வரக்கூடிய இந்த 40 நாட்களை தேவன் நம்மளை பிரித்தெடுக்க சொல்லலை, வேதத்துலேயும் அதை நமக்கு கட்டாயப்படுத்தலை. மாறா மனுஷர்கள் நாம் அந்த 40 நாளை பிரித்தெடுத்து வைத்து இந்த 40 நாட்களில் நான் ஒரு சில காரியங்களை செய்யணும், ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளணும், ஒரு சில காரியங்களை என்னை நான் அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம தான் அதை தீர்மானித்தோம், நாம தான் அதை செய்யணும். அப்போ லென்த்து காலம் வரப்போகிற இன்னும் ஒரு 4 வாரத்துக்கு அப்புறம் அந்த ஈஸ்டர் பெருவிழாவை இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாட போகிற நாம் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன, அந்த சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் எதற்காக எழுதப்பட்டு எனக்கு பிரயோஜனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினால எனக்கு என்ன ஆசீர்வாதம், அவருடைய உயிர்த்தெழுதலால் எனக்கு என்ன ஆசீர்வாதம் என்பதை கிறிஸ்துவலாக இருக்கிற நாம் அறிந்து கொள்ளணும். ஏன், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நான் சொல்ல போகிறேன். இப்போ அதை நான் இன்றைக்கி தெரிஞ்சு கொள்ளலை அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டு பத்திரத்தை நீங்கள் யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு இறந்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். உங்கள் பிள்ளைங்களுக்கு அந்த வீட்டுக்கான பத்திரம் இருக்குதா இல்லையா, அந்த வீடு எனக்கு சொந்தம் இல்லையா என்று கூட தெரியாமல் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நிர்பாக்கியமான ஒரு சூழ்நிலைக்கு நம்முடைய சந்ததிகள் தள்ளப்பட்டுருவாங்க. ஆகவே தான் தேவன் சொல்கிறார், ஒரு சில நாட்களை நீ விசேஷித்த நாட்களாக நீ அனுசரிக்கணும், அவைகளை நீங்கள் குறிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த லென்த்து காலம், நான் சொன்ன லென்த்து காலம் நம்மை புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் இல்லைங்களா. அப்போ மனுஷனுக்கு உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனாக இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு பொதுவான ஒரு நோய் இருக்கிறது. அது என்ன நோய்னு யாருன்னா தெரியுங்களா? உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்குமே, சின்ன குழந்தையிலேருந்து நாளைக்கு மறிக்க போகிற வயசானவங்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே பொதுவாக ஒரு வியாதி இருக்கிறது. அந்த வியாதியை பரிசோதனை பண்ணால் கண்டுபிடிக்க முடியாது, பிளட் டெஸ்ட் பண்ணால் கண்டுபிடிக்க முடியாது, லேபில் கொண்டு போய் கொடுத்தா கண்டுபிடிக்க முடியாது, தொட்டு பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது, ஏதோ மெஷின்ஸ்லாம் வச்சு ஜோரம் அடிக்கிறதுக்கு அடித்து பார்த்து கண்டுபிடிப்பாங்களே அந்த மாதிரிலாம் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நோய் ரசிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ரசிக்கப்படாமல் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இன்றைக்கி இருக்கிறது. அந்த நோய் என்ன நோய்? ஆமாம், நல்ல காரியம் தெரியும், மனநோய் கிடையாது, மறதி. நல்ல காரியில் தட்டுங்களேன், கண்டுபிடிச்சிட்டிங்க. நான் நினச்சேன் நீங்கள் கொஞ்சம் யோசிப்பீங்க. பாருங்கள், எல்லா மனுஷனுக்கும் மறதி இருக்கிறது. மறதி மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வியாதி, மிகப்பெரிய நோய். அந்த மறதியை ஒரு மனுஷன் மேற்கொள்ளன்னு சொன்னால் அவன் வாழ்க்கை அழிந்து போவது மாத்திரமல்ல, ஒரு சந்ததிக்கே அது பெரிய ஒரு கேடாக அது இருக்கிறது. சின்ன காரியமாக இருந்தாலும் பாருங்களேன், ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக சொல்லிவிடுவோம், சாரிங்க நான் ரொம்ப மறந்துட்டேங்க, நான் சாரிங்க மறந்துட்டேன்.
அது சின்ன காரியமாக இருக்கட்டும், அது பெரிய காரியமாக இருந்தாலும் 2 வார்த்தையில் அந்த மேட்டரை க்ளோஸ் பண்ணிடுறோம். சாதாரணமாக சாரி நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் நீங்கள் மறந்ததுக்கு பின்னாடி இழந்து போகக்கூடிய ஆசீர்வாதம் பெருசாக இருக்கிறது. நம்ம அதை குறித்து யாரும் பார்க்குறது கிடையாது, சாதாரணமாக மறந்துடுறோம். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, மறதி என்பது மனுஷனுடைய வாழ்க்கைக்கு வந்திருக்கிற ஒரு பெரிய கேடு. அந்த கேடை மாற்றக்கூடிய ஒரு காலத்தை நீ முன்குறித்து அந்த காலத்தில் அதை மாற்றுவதற்கு தேவையான கிரியைகளை நீங்களும் நானும் செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு. இப்போது ஜோக்கா பாருங்களேன், இந்த வாலிப பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், அவங்களுக்கு ஞாபக சக்தி குறைவாக இருக்கும். அப்போ டாக்டரை பார்த்தோன்னே அவர் என்ன சொன்னார், ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுப்பார். அந்த மருந்தை, பாப்பா நீ இந்த மருந்து நீ டெய்லி போட்டினா உனக்கு ஞாபக சக்தி வந்துடும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. ஆனால் அங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அந்த பிள்ளைங்க அந்த மருந்தை போடுறதுக்கே மறந்துடும். பாயிண்ட் புரியுதுங்களா? ஆமாம், அவர் சொல்லி கொடுப்பாரு, இந்த மருந்தை நீ வந்து அது என்ன மீன் எண்ணெய் மருந்து ஒன்று ஏதோ ஒன்று இருக்குது, இங்கே ஃபார்மஸிலும் இருக்குது, ஞாபக மருந்துக்காரங்களும் அதை வாங்கி சாப்பிட்லாம். அந்த மீன் ஃபார்மஸில் விற்கிது, அதை வாங்கி காலைல ஒன்று இல்லை சாயங்காலம் ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்கிட்ட கொடுப்பாங்க, பெற்றோர்கிட்டையும் கொடுப்பாங்க. ஆனால் பெற்றோரும் பிள்ளைகளும் அந்த மருந்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கே மறந்து போகிற அளவுக்கு மறதி நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப அப்படியே இணைஞ்சு போயிருக்குது பாருங்களேன். நிறைய பேர் கணவனை மறந்துடுறாங்க, நிறைய பேர் மனைவியை மறந்துடுறாங்க, வேற ஒரு உலகத்துக்கு போயிடுறோம், சூழ்நிலைகளை மறந்துடுறோம், பிரச்சனைகளை மறந்துடுறோம். அப்போ மறதியை தேவன் நமக்கு கொடுக்கல, மாறா வேற எங்கே இருந்து நம்ம அந்த மறதி என்கின்ற ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்வதாக இருக்கிறோம். இந்த மறதி இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை போராடி மேற்கொள்வதற்கு மனுஷனால் முடியாமல் இருக்குது பாருங்கள். அப்போ இன்றைக்கு அந்த மறதி நம்மளுடைய வாழ்க்கையில் எதில் இருக்குது, எதில் இல்லாமல் இருக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். தேவையான காரியத்தில் நம்ம மறந்து போயிடுறோம், தேவையில்லாத காரியத்தை நம்ம ஞாபகம் வைத்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் நிறைய பேருக்கு பிரச்சனை. இப்போ டிப்ரெஷன் சொல்லி ஒரு வியாதி இருக்குது. அந்த டிப்ரெஷனுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? தேவையில்லாத நினைக்கிறதுக்கு பேர் தான். அதெல்லாம் மறக்கவே மாட்டாங்க. இப்போ யாரோ திட்டாங்க, யாரோ அடிச்சிட்டாங்க, ஏதோ ஒரு கெட்டதை பார்த்துட்டோம், ஏதோ ஒரு அசிங்கமானதை பார்த்துட்டோம், அல்லது ஏதோ ஒரு திகில் ஊட்டுகிற காரியத்தை பார்த்துட்டோம், ஒரு பயத்தை பார்த்துட்டோம், இது நடந்ததான், அது நடக்குமா, இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி எங்கேயோ பார்த்ததை இவங்க மறக்காமல் அதை டெய்லி ஞாபகப்படுத்தினுக்கும் போது டிப்ரெஷன் வந்துடுது. ஆனால் அதற்கு பதிலாக தேவன் செய்த நன்மையான காரியம், அவங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், அவங்க பார்த்த நல்ல காரியம், ஒரு இயற்கை, வேத வார்த்தை, வேத வசனம், ஆராதனை பாடின பாடல். இப்போ பாருங்கள், இந்த அந்த மறதி வியாதி இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நம்ம எல்லாருக்கும் மறதி போனவர் என்ன செய்தி கொடுத்தாங்க, இளையகுமார் ஆதில் அன்பு. அப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி வேலை செய்யுதுன்னு அர்த்தம். கரெக்ட், நல்லா தட்டுங்களேன். ஏன்னா உங்களுக்கு மாத்திரை நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நடந்து முடிஞ்ச தீமையான காரியம், கெட்ட காரியம், யாரோ ஒருத்தர் செஞ்ச துரோகம் பாருங்கள். சிலர் வயதாகி அந்த சாக போகிற நேரத்தில் கூட எப்போவோ நடந்த ஒரு சில காரியத்தை அதை அப்படியே மனசில் வச்சு 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 அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே இருப்பாங்க. தீமையை நினச்சி கொண்டு இருப்பாங்க, கெட்டதை நினச்சி கொண்டு இருப்பாங்க. ஆனால் நல்லதை நினைக்க மறந்துடுறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மறதி உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அது இருக்கிறது. அப்போ தீமைகளை நினச்சி கொண்டு, ஏதாவது பிரச்சனைகளை நினச்சி கொண்டு, ஒரு போராட்டத்தை நினச்சி கொண்டு, ஏதோ அன்றைக்கி நடந்த ஒரு ஆபத்தை நினச்சி கொண்டு, ஒரு விபத்தை நினச்சி கொண்டு, யாரோ உங்களை திட்டுனதை, யாரோ உங்களை ஏசினதை, யாரோ உங்களை கைவிட்டதை, யாரோ உங்களை புறம் சொன்னதை, யாரோ உங்களை குற்றப்படுத்தினதை, அதை இரவு நேரங்களில் மனுஷனுடைய மூளைக்குள்ளார வந்து ஹார்மோன்கள் மூலமாக கிரியை செய்து தூங்க விடாதபடிக்கு தடுத்து நம்மளை அந்த சக்திக்குள்ளார நடத்தி விடுகிறது. ஆனால் தேவன் நம்மளை ஞாபகப்படுத்த சொல்லக்கூடிய காரியங்களை நம்ம ஞாபகப்படுத்தி கொண்டாமல் இருக்கிறோம். இது மனுஷனுடைய இயல்பு. அதே இயல்பு ஏதோ இன்றைக்கி இருக்கிற ஒரு மனுஷனுக்கிட்ட மட்டும் கிடையாது, காலங்காலமாக இருக்கிற எல்லா மனுஷர்களுக்குள்ளையும் அந்த மறதி என்கின்ற வியாதி இருந்தது. அது இன்றைக்கும் இருக்கிறது, இனிமேலும் இருக்க போகிறது. இப்போ பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். நான் ஒரே வசனத்தில் சொல்லி முடிச்சிட்டேன். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து தேவன் கொண்டு வந்தார். ஆனால் எந்த சூழ்நிலையிலிருந்து அவங்களை கொண்டு வந்தார், எந்த காலத்தில் அவர்களை கொண்டு வந்தார், எந்த நேரத்தில் அவர்களை சந்தித்தார், எப்படி அவர்களை கொண்டு வந்தார் என்பதை வேதத்தில் எத்தனை அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10-15க்கு மேற்பட்ட அதிகாரங்கள் எப்படி அவர்களை காத்து அங்கேருந்து காப்பாற்றி எடுத்துக்கொண்டு வந்தார் என்கிறது வரைக்கும் அவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறார். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருக்கும்போது சொல்லனா துயரங்களை அவர்கள் பட்டார்கள், வேதனைகளை பட்டார்கள், ஆலோட்டிகளின் நிமித்தமாக அவங்க நொறுக்கப்பட்டாங்க.
அவங்களுக்கு 2 வேலை தான். ஒன்று வேலை செய்யணும், ஒன்று சாப்பிடணும், அது தூங்கணும். அவ்வளோதான். அவங்களுக்கு வேறு எந்த சந்தோஷமும் கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது வேதம் சொல்கிறது அவங்க தேவனை நோக்கி முறையிட்டாங்களாம். வேதம் சொல்கிறது கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்டு ஒரு தாசனை அனுப்பினார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த தாசன் அந்த எகிப்து தேசத்துக்கு போகிறான். போன உடனே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒட்டுமொத்தமாக அடிமைகளாக இருக்கிறத பார்க்குறான். அவர்களை மீட்டு கொண்டு வர பார்வோன் இடத்துல அவன் ஒரு சில காரியங்களை செய்கிறான். அதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது அற்புதங்களாகவும், பார்வோனுக்கு அதாவது பார்வோன் அவங்களுடைய எகிப்து தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு 10 வகையான வாதைகளாகவும் இருந்தது என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்லுகிறது. மகத்தான காரியங்கள் பூமியில் எந்த மனுஷனும் கண்களால் இதுவரைக்கும் இனிமேலும் காண முடியாத பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்து ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள் கூட பாதிக்கப்படாதபடிக்கு தேவன் அவர்களை அழைத்து கொண்டு வந்தாராம், புறப்பட பண்ணினாராம். அதில் எப்படின்னு சொன்னால், போகும்போது வெறுங்கையோடு போனாங்க. அவங்க திரும்ப வரும்பொழுது பொண்ணும் பொருளோடும் எகிப்தியர் கொடுக்குறாங்கண்ணா, எல்லாத்தையும் கொண்டு கொடுத்து, அப்பா நீங்கள் சீக்கிரம் போங்க என்று சொல்லத்தக்க அளவுக்கு ஏராளமான பொண்ணோடும் பொருளோடும் தேவன் அவர்களை புறப்பட பண்ணினார். இப்போது அவங்க அந்த மறுநாள் கிளம்ப போகிற அன்னைக்கு மோசே மூலமா தேவன் பேசின அந்த வார்த்தையை தான் இன்னைக்கு நாம் வாசித்தோம். அந்த வசனம் சொல்லுது, யாத்திராகமம் 13:9 மோசே சொல்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு இதை உன் கையிலே ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவுது. இதை கேட்டுட்டு தான் நம்ம கத்தோலிக்கர்கள் அல்லது பழைய காலத்தில் இந்துக்கள் எல்லாம் அந்த கையில் ஒன்று கட்டுறது, நெத்தியில் பொட்டு வைக்கிறது, இந்த பழக்கங்கள் வந்தது. ஓகேங்களா, நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகலை. அப்போ இங்கே தேவன் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எகிப்து தேசத்திலிருந்து அங்கே நாம் இருந்த அடிமைத்தனத்திலிருந்து பலத்த கையினால் தேவனுடைய கிரியைகள் மூலமாக நாம் அந்த தேசத்தை விட்டு வெளியே வந்தோம் என்பதை மறந்துவிட கூடாது அப்படி என்று சொல்லி மோசே சொன்னார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை மறந்துட்டாங்க. ஏன் மறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மறதி என்பது மனுஷ குலத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சொத்து. அது எல்லா மனுஷனும் மறந்து போகக்கூடிய ஒரு அளவுக்கு தான் இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன், அது மோசே சொல்கிறாரு, கர்த்தருடைய நியாயப்பிரமாணம், இதுதான் கர்த்தருடைய நியாயப்பிரமாணம். உங்களுக்கு புரியறதுக்காக கர்த்தருடைய வேதம் அப்படி அது ஞாபகம் வச்சுக்கோம். கர்த்தருடைய வேதம் உன் வாயில் இருக்கும்படிக்கு. அப்போ கர்த்தருடைய வேதம் உன் வாயில் இருக்கும்படிக்கு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வேதம் உன் வாயில் இருக்கும்படிக்குன்னு சொன்னால், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தர், அதை சொல்லுறதா, வசனத்தை எடுத்து வாசிக்கிறதா, வசனத்தை மனப்பாடம் பண்ணுறதா, கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் அல்லது கர்த்தருடைய வேதம் உன் வாயில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதான் முக்கியம். படிக்கிறது அல்லது நம்ம வாசிக்கிறது, மனப்பாடம் பண்ணுகிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அதை நம்ம அறிக்கை செய்யணும். எப்போ அறிக்கை செய்யணும்? சூழ்நிலைகளின் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில், ஒரு ஆசீர்வாதமான நேரத்தில், ஒரு குடும்ப நெருக்கடியின் மத்தியில், ஒரு மரணத்தின் சூழ்நிலையில், ஒரு பாதுகாப்பற்ற தன்மையில் அதை உன் வாயில் நீ வைக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். வாயில் வைக்கணும். அப்போ அதை நீ அறிக்கை பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிரச்சனை வருது அல்லது ஒரு நோய் வருது, அப்போ வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்கின்ற வசனத்தை நீங்கள் அறிக்கை பண்ணும்பொழுது வருகிற ஆபத்திலிருந்து உங்களை தப்பித்துக்கொள்ள இந்த வசனம் உங்களுக்கு உதவி செய்கிறது. காரணம், வசனத்துக்கு மட்டும்தான் பிசாசு நடுங்குவான், வசனத்துக்கு மட்டும்தான் பிசாசுகள் ஓடும், வசனத்துக்கு மட்டும்தான் அற்புதங்கள் நடக்கும், வசனத்துக்கு மட்டும்தான் அதிசயங்கள் நடக்கும். வசனத்துக்கு இல்லாமல் வேற எது மூலியமாக வரக்கூடிய அற்புதங்களும் அதிசயங்களும் தேவன் மூலமாக வராது. அதனால தான் மோசே சொல்கிறாரு, நீ போய் பார்வோன் இடத்துல பேசுன்னு சொன்னார். நான் உன் வாயில் வார்த்தையை வைக்கிறேன் அப்படின்னா அந்த வார்த்தை யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. நான் உன் வாயில் என் வார்த்தையை வைக்கிறேன், நீ பேசு. இப்போ நீ பேசும்போது நீ மோசே பேசலை, ஆரோன் பேசலை, மாறா தேவன் பேசுகிறாரு. அப்போ அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அதனால் நீ அந்த நியாயப்பிரமாணம் என்கின்ற வேதத்தை உன் வாயில் எப்போது இருக்கும்படிக்கும் அதை உன் கையில் ஒரு அடையாளமாகவும், உன் கையில் ஒரு அடையாளமாகவும் கட்டிக்கொள்ளலாம் சொல்லலாங்க. உன் கையில் ஒரு அடையாளம். அப்போ என்ன அர்த்தம்? பைபிளை தூக்கி இப்படியே வச்சுக்கின்னு, இப்படி அணைச்சிக்கின்னு, இப்படி இருக்கிறோமா, அதுக்கு பேரா? அப்போ என்ன அர்த்தம்? ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்ல போகிற செய்தியினுடைய அர்த்தத்துக்கு இது உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால், நமக்கு தெரியலன்னு சொன்னால் நாம் இதனுடைய நன்மையை புரிஞ்சுக்க முடியும். இப்போ வேதத்தை சொல்கிற ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டு உன் வாயில் இருக்கணும், புரிஞ்சிருச்சு. இப்போ அது உன் கையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் டெய்லி பைபிளை வச்சுக்கின்னு
இப்படியே வச்சுக்கின்னு டெய்லி இப்படி போயின்னு இப்படி வந்து பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லுறதுக்கு அர்த்தமா? அப்போ கையில் இருக்கணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் ஆளுகைன்னு அர்த்தம், உரிமை பாராட்டுவதுன்னு அர்த்தம். இப்போ இந்த பைபிள் யார்த்துங்க? என்னது? யார் சுற்றி இது என்னுடையது யாரும் யார்ட்டது எடுக்க முடியாது. அப்போ உரிமை பாராட்டுறது என்ன? உரிமை பாராட்டுறது இந்த வேதத்தில் தேவன் அவருடைய கரத்தினால் செய்த கிரியைகளை நான் எனக்கு சொந்தமாக உரிமை பாராட்டுவது. எழுதி வச்சிருக்கிறது என்னமோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் ஏதோ யூதர்களுக்கு. ஆனால் நான் இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலனாக இருக்கிறபடினால இந்த வாக்குத்தத்தை எனக்கு தான் எழுதி வச்சுக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் உரிமை பாராட்டுவதற்கு பேரு தான் இது. உன்னுடைய கையில் ஒரு அடையாளமாக இருக்கணும். அடுத்தது உன்னுடைய கண்களின் நடுவே அது நினைப்பூட்டுதலாக இருக்கணும். இப்போ என்ன நீங்கள் கண்டுபிடிங்க, வசனத்தை தியானிக்கலாம். சரி, ஆமாம். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அந்த கண்களின் நடுவே நினைப்பூட்டுதல்னு சொன்னால், இப்போ நீங்கள் கண்ணாடியில் உங்களை பார்க்குறீங்க. தூங்கி எழுந்திரிச்ச உடனே நம்மளை கண்ணாடியில் பார்த்தா நிறைய பேர் நாமளே பயந்து ஓடிடுவோம். கொஞ்சம் கிழிச்சிட்டு மேக்கப்லாம் பண்ணி வந்து பார்த்த பிறகு நமக்கு ஒரு எண்ணம் வரும், இது நானா, நான் இவ்வளோ அழகாக இருக்கிறேனே. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், என்ன காரணம்? குளிச்சாச்சு, மேக்கப் போட்டாச்சு. இப்போ அதை போல் தேவன் உங்களையும் என்னையும் எங்கேயோ இருந்தோம், அசிங்கமாக இருந்தோம், உங்களையும் என்னையும் தேவன் இந்த பைபிள் மூலமாக உங்கள் முகத்தை அழகாக சீவி கீவி எங்கெங்கெல்லாம் எது வைக்கணுமோ எல்லாம் வச்சு டச்சப் பண்ண வேண்டாம் டச்சப் பண்ணி உங்களை அழகாக ஆக்கி அந்த கண்ணாடி கிடையாது இந்த கண்ணாடியிலே பார்க்க வைக்கிறாரு. அப்போ பார்க்க வைக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆச்சரியம், ஐயோ இது நானா அப்படின்னு சொல்லி நீங்களே பிரமித்து போகிறீங்கல்ல. அந்த மாதிரி அழுகையின் பள்ளத்தாக்கு நீங்கள் நடந்து போயின்னு வந்துருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் ஆனந்த கழிப்பாக மாற்றி இங்கே உட்காந்து கொண்டு இருப்பீங்க. இப்போ இதை நீங்கள் பார்க்குறீங்க. பார்க்கும்போது என் திறமையால் நான் வந்துட்டேன், அந்த சூழ்நிலையில் நான் இப்படி ஞானமாக செயல்பட்டேன், இப்படி பக்காவாக நான் செயல்பட்டேன், அதனால் வந்தேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணாமல் தேவன் என்னை கிருபையினால் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலேருந்து ஆனந்த களிப்புள்ள இந்த நீரூற்றண்டைக்கு என்னை கொண்டு வந்தார் அப்படி என்று சொல்லி நினைத்து பார்க்கத்தக்கதாக எந்தெந்த காரியங்களுடைய கண்களுக்கு முன்பாக இன்றைக்கி ஆச்சரியமாக நிற்கிறதோ. உதாரணத்துக்கு பாருங்கள், முன்னாடி நான் வந்து ஏழையாக இருந்தேன், அல்லது முன்னாடி நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தேன், முன்னாடி நான் வறுமையில் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி தேவன் என்னை அலங்காரமாக வச்சுக்கிறார், நல்ல கார் வச்சிருக்கிறார், நல்ல பங்களா வச்சிருக்கிறார், நல்ல மனைவியை கொடுத்துருக்கிறார், நல்ல கணவனை கொடுத்துருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார், நல்ல வேலையை கொடுத்துருக்கிறார், நல்ல செழிப்பை கொடுத்துருக்கிறார், கடன் இல்லாமல் என்னை வாழ வைத்திருக்கிறார் அப்படி என்று சொல்லி அதை நீங்கள் பார்க்க நீங்கள் அதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கணும் என்று சொல்லி தேவன் சொல்லுறாங்களா. கரைகளை தட்டுங்களேன். நம்ம வந்து எதையும் நம்முடைய திறமையினால் ஒரு சில காரியங்களும் உங்களுடைய திறமையினால் என்னுடைய திறமையினால் செய்ய முடியும். அந்த திறமையை கூட கொடுத்தது தேவன். அப்போ நான் மனுஷன் மேன்மை பாராட்டிக்கொள்ள இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ ஆண்டவர் இங்கே மோசே இங்கே சொல்கிறாரு, உடைய கண்களின் நடுவே அது நினைப்பூட்டுதலாக இருக்கணும். அப்போ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு நன்மையை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ தேவனுடைய கரத்தின் கிரியைகளை ஞாபகப்படுத்தி பார்க்கணும், தேவன் நமக்கு செய்த நன்மையை ஞாபகப்படுத்தி பார்க்கணும். நான் எங்கே இருந்தேன், தேவன் என்னை தூக்கி கூட நீங்கள் வச்சிருக்கிறாரு என்கிறத நான் நினச்சி பார்க்கணும். அன்றைக்கி நான் அந்த சூழ்நிலையில் இருந்தேன், ஆனால் என்னை தேவன் அவருடைய ஆணி படர்ந்த கரத்தினால என்னை தூக்கி கொண்டாந்து இங்கே நிற்க வச்சிருக்கிறாரு என்று சொல்லி நான் நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ பாருங்களேன், அப்போ கண்களின் நடுவே நினைப்பூட்டுதல். அப்போ நம்ம தினமும் நினைக்கிற காரியம், நம்ம தினமும் பார்க்குற காரியம், தினமும் யோசிக்கிற காரியம், கர்த்தர் என்னை எப்படி மீட்டார், கர்த்தர் என்னை எப்படி நடத்தினார், கர்த்தர் எப்படி என்னை சுமந்து கொண்டு வந்தார் இல்லை, அதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் நினைவில் வைத்து வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு வேதம் வலியுறுத்துகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எண்ணம், நம்முடைய நடத்தை, இதில் தேவன் எங்கெல்லாம் என்னை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார் யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுடைய என்னுடைய சிந்தனை தனிமையில் இருக்கும் பொழுதும் இப்போ நீங்கள் சபையில் இருக்கும் போதும் ஒரே மாதிரி இருக்குதா? தனிமையில் இருக்கும்போது தாறுமாறாக அது பண்ணு இன்னும் பெருமை ஓட்ட எடுக்காத டிரைவர் காரை ஓட்டுற மாதிரி ஓட்டின்னு இருக்கோம். ஆனால் சபையில் நம்ம எல்லாரும் ஒருமானப்பட்டு நம்மளுடைய எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு ஏதோ ஒன்று கேட்குறோம். அப்போ இங்கே இருக்கிற சிந்தனை வேறு, அங்கே இருக்கிற சிந்தனை வேறு. ஆனால் தேவன் அந்த சிந்தனையில் நம்ம இருந்தபோது தான் நம்மளை தூக்கி எடுத்துக்கொண்டு வந்து இங்கே கொண்டாந்து வச்சிருக்கிறாரு. அந்த பாக்கியம் இன்னும் எத்தனை பேருக்கு கிடைக்காம இருக்குது, அவங்க தாறுமாறாக ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அதை நீங்கள் நம்ம நினச்சி பார்க்கும்போது நம்மளுடைய இருதயம் தேவன் நம்மை மீட்டு கொண்டு வந்ததை நினைச்சு பார்க்கணும், தேவன் நம்மை செய்ததை
நினைத்து பார்க்க. நம்ம உயிரோடு வைத்திருக்கிறார் பாருங்க, அதையே நம்ம நினைத்து பார்த்து இது தேவனுடைய சுத்த கிருபை என்பதை நினைத்து பார்க்கணும். அதாவது தேவன் செய்ததை நீ மறந்து விடக்கூடாது. ஏன் ஒவ்வொரு முறையும் தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து இந்த வசனத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன், மறந்து விடக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம மறந்து விடுவோம். அது நம்ம தெரிஞ்சு மறப்பது கிடையாது, தெரியாமல் மறந்துடுறோம். அப்போ மறந்து விடக்கூடாது. எதை மறந்து விடக்கூடாது? அப்போ சொன்னது போல் உண்மையாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் நடத்தி கொண்டு வந்ததை அவங்க மறந்து விடக்கூடாது. இன்றைக்கி நீங்களும் நானும் எப்போ எகிப்து தேசத்தில் இருந்தோம், எப்போ நம்ம அடிமைகளாக இருந்தோம், எப்போ நம்மளை தேவன் நடத்தி கொண்டு வந்தார், ஏன் அதை நான் மறக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எகிப்து தேசத்தில் தான் இருந்தோம். அந்த எகிப்து என்பது ஆவிக்குரிய விதத்தில் பாவத்தை குறிக்கிறது. பார்வோன் ஆவிக்குரிய வகையில் பிசாசுக்கள், சாத்தானுக்கள், துன்மார்க்கனுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. அப்போ நீங்களும் நானும் எகிப்து என்கின்ற பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். பார்வோன் என்கின்ற துன்மார்க்கமான மனுஷர்களால் அல்லது துன்மார்க்கத்தினால் நிறைந்தவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். தேவன் ஒரு தூதனை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்ததை போல உங்களுக்காக எனக்காக தன்னுடைய இரட்சகரை அனுப்பினார், தன்னுடைய குமாரனை அனுப்பினார், தன்னுடைய மகனை அனுப்பினார். அவர் காலம் நிறைவேறின போது பூமியில் வந்து மரியாளுடைய வயிற்றில் பிறந்து உங்களையும் என்னையும் மீட்டுக்கொள்ளும்படிக்கு தன்னுடைய ஜீவனை தந்தார். நல்ல கரையில் தட்டுங்களேன். அப்போ அந்த எகிப்தின் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உங்களையும் என்னையும் பரிசுத்த வாழ்க்கைக்கு இஸ்ரவேல் என்கின்ற அந்த கோத்திர பிதாக்களுடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரங்களாக உங்களையும் என்னையும் தேவன் மீட்டு கொண்டு வந்தார்ல, அதை நினச்சி பார்க்கணும். இப்போ அதை நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தான் நம்முடைய சிந்தனையில் மறதி என்கின்ற வியாதி அது வந்து விடுகிறது. இப்போ 10வது வசனத்தில் அதை எப்பெல்லாம் நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். 10வது வசனத்தை பாருங்கள், நான் வாசிக்கிறேன். நீ வருஷந்தோறும் குறித்த காலத்தில் இந்த ஞாபகத்தை நீ ஆசரித்து வருவாயாக. எந்த காலத்தில்ங்க? குறித்த காலத்தில். அது எந்த காலம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு குறித்த காலத்தை முன் குறித்து வருடாந்தோறும் இதை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர் இருக்கிற உங்களுக்கு எனக்கும் எது குறித்த காலம்? எது குறித்த காலம்? இப்போ உதாரணத்துக்கு இந்த 40 நாள் குறித்த காலம், அல்லது நீங்கள் ஒரு 30 நாளை வைங்க, நீங்கள் ஒரு 20 நாளை வைங்க, நீங்கள் ஒரு 10 நாளை வைங்க, குறித்து கொள்ளுங்க. குறித்து கொண்டு அந்த 30 நாள், அது 10 நாள், 20 நாள், 40 நாள் உட்கார்ந்து தேவன் உங்களை எங்கே இருக்கும்போது சந்தித்தார், எப்படி இருக்கும்போது சந்தித்தார், எந்த இடத்துல சந்தித்தார், இப்போ கொண்டு வந்து உங்களை எங்கே வச்சிருக்கிற தேவன் உங்கள் கூட எங்கே இருக்கிறாரு, என் கூட எங்கே இருக்கிறாரு, நம்ம எப்படிப்பட்ட நன்மைகளால் நிரப்பியிருக்கிறார் என்பதை ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு மோசே மூலமாக. நீ வருஷாந்தோறும் இதை நீ குறித்து வச்சு அந்த நியமத்தை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறாரு. அப்போ இன்றைக்கி சகோதரனே சகோதரி, நம்ம இந்த பிஸியான ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் நேற்று என்ன சாப்பிட்டோன்னு கூட மறந்துடுறோம். ஆமாம், அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய மண்டையில் நிறைய தேவையில்லாத காரியங்கள் இல்லை, நிறைய யோசனைகள், நிறைய சிந்தனைகள். யோசனை பண்ணி பாருங்கள், நிறைய பேர் ட்ரெயினில் ஏறி உட்காந்துன்னு இறங்க வேண்டிய அறையில் பஸ் அந்த ஸ்டாப்பில் இறங்காமல் அடுத்த ஸ்டாப்பில் இறங்கி ஓடி திரும்ப மற்ற ட்ரெயின் எடுத்து ஓடி வந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த ஞாபகம் மறதி. அப்போ ஞாபகம் மறதி ஏதோ ஒரு பலவீனம் அப்படின்னு சொல்லி நாம் அதை தள்ளி விட்டுறாமல், அது ஒரு பலவீனம் அல்ல, அது நம்முடைய ஆசீர்வாதத்தை அழிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதமாக பிசாசு பயன்படுத்தி கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த லென்த்த காலத்தில் நீங்களும் நானும் அநேக காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் சாப்பிடாமல் இருக்கிறோம், நிறைய பேர் உணவை தவிர்க்கிறோம், நிறைய பேர் ஜெபிக்கிறோம், அதிகமாக நிறைய பேர் வேதத்தை வாசிக்கிறோம், நிறைய பேர் தியானிக்கிறோம். இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த லென்த்து காலத்துலையாவது நீ முதல்ல மறக்காத ஒரு சில காரியங்களை ஞாபகப்படுத்திப்பார். அப்போ எல்லா லென்த்து காலத்தையும் போல் இந்த லென்த்து காலத்தை நம்ம பயன்படுத்தி விடக்கூடாது. இந்த லென்த்து காலத்தில் நீங்களும் நானும் ஒரு சில விஷயங்களை மறக்கக்கூடாது, அதை நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளணும். அந்த நன்மையான காரியங்களை உங்களுடைய மனதின் ஆழத்தில் கொண்டு போய் வச்சு அதை நீங்கள் வெளியே எடுத்து அதை நீங்கள் ஞாபகப்படுத்தணும். இப்போ அந்த மாடு ஆடு ஞாபகப்படுத்திக்கோங்க. மாடு என்ன பண்ணும், போய் நல்லா பகல் ஃபுல்லாக நல்லா அடித்து ஏற்றிடுவார். நல்லா ஃபுல்லாக அடித்து ஏற்றிட்டு வீட்டில் வந்து சாயங்காலம் வந்து பார்த்தா நம்மலாம் தூங்கி உட்காந்துருப்போம். மாடு பார்த்தீங்கன்னா அசை போட்டு நிற்பார். உள்ளே இருக்கிறது வெளியே எடுத்து நல்லா அரைச்சி ஜூஸாக ஆக்கி சத்து கொண்டு வந்துடுவார்.
இப்போ அதே போல தான் நம்ம ஏதோ இந்த சூழ்நிலைகளில் வருஷம் ஃபுல்லாக ஓடிக்கொண்டே இருக்கிறதுனால நிறைய 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 நம்மளுடைய சிந்தனைகள் ஏறிடுது. அந்த கதை, இந்த கதை, சொந்த கதை, சோக கதை, பாட்டி கதை, ஆயா கதை, தாத்தா கதை, பிரச்சனை, போராட்டம், பாடு எல்லாம் ஏறி போச்சு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த 40 நாளாவது நீ செஞ்சுத்ததை மறுபடியும் கக்கு, வெளியே எடுத்து எது தேவையில்லாத சிந்தனை போட்டுடு, எது நல்ல சிந்தனை அதை மறுபடியும் உள்ளே கொண்டு போவோம். அப்போ அதில் பாருங்கள், நிறைய தேவையில்லாதது எல்லாம் மனுஷனுடைய மூளையை மட்டும் தனியாக இன்னொரு மனுஷன்கிட்ட பேசணும்னு சொன்னால் யோசனை பண்ணி பாருங்கள், என் மூளைக்குள்ளே என்னென்ன சிந்தனைகள் இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ இதுதான் புதிய சிந்தனைகள் வரதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், எல்லா நாளையும் போல் இந்த நாளையும் இந்த 40 நாள் அட்லீஸ்ட் நீ உட்காந்து முதல்ல நீ என்ன யோசிக்கிற, நீ என்ன சிந்திக்கிற, நீ என்ன பார்க்குற, அதை மறந்துடு. இதுக்கு முன்னாடி என்ன சிந்திச்ச, என்ன பார்த்த, என்ன யோசிச்ச, என்ன தொட்ட, என்னத்தை நீ உணர்ந்த, என்னத்தை நீ சாப்பிட்ட, என்னத்தை நீ செஞ்ச, எங்கே நீ போன, எங்கே நீ வந்த, இதில் தேவையில்லாத விஷயங்கள் இருக்குது பாருங்கள். அதை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நல்ல விஷயங்களை மட்டும் நீ எடுத்து உன்னுடைய இருதயத்தில், உன்னுடைய சிந்தனையில் நீ வச்சுக்கணும்னு சொன்னால் அது இந்த லென்த்து காலத்தில் ரொம்ப முக்கியமாக என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக அது இருக்கிறது. சரி, இப்போ தேவன் நம்மை நினைத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லும்போது நம்மளை கடந்து வந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும். தேவன் என்னை எப்படி சந்தித்தார், என்னை எப்படி தூக்கினார், என்னை எப்படி கொண்டு வந்து சபையில் சேர்த்தார் என்பதெல்லாம் நான் நினச்சி பார்க்குறேன். ஆனால் அதே நேரத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது இருந்த ஒரு சில பழக்கங்கள் இருக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ எகிப்தியர் இருந்த அந்த பழக்கத்தின் அடிப்படையில் தான் இங்கே ஆரோன்கிட்ட வந்து கண்டுக்குட்டி செய்ய சொல்லி கேட்குறாங்க. ஏன் ஒரு ஆட்டுக்குட்டி செய்ய சொல்லி கேட்கல? ஏன் அவங்க ஒரு குதிரை செய்ய சொல்லி கேட்கல? ஏன் வேறு ஏதாவது ஒன்று செய்ய சொல்லி கேட்டிருக்கலாமே? ஏன் அவங்க கண்ணுக்குட்டியை கேட்குறாங்கன்னா, எகிப்தில் இருந்தபோது அவங்களோட சிந்தனை அதில் நேரமே இருந்தது. புரியுதுங்களா? அப்போ நாமளும் தேவன் நம்மை மீட்டு கொண்டு வந்த அந்த காலத்தில் கூட நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய எண்ணங்கள் தேவையில்லாத இன்ஃபர்மேஷனோடு கூட நம்மளுடைய அந்த அடிமனத்தின் ஆழத்தில் தங்கி இருக்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், அதை நீ வெளியே எடுக்கிறதுக்கு இந்த நாளை நீ பயன்படுத்தணும். அப்போ எத்தனை பேர் இப்போ இன்றைக்கி நம்ம 14வது நாளில் இருக்கிறோம். இந்த 40 நாளில் இப்படி யோசனை பண்ணியிருக்கிறோமா? ஆண்டவர், நான் இந்த போன ஈஸ்டர்லேருந்து இந்த ஈஸ்டர் வரைக்கும் நிறைய காரியங்கள் வந்துருச்சு ஆண்டவர் என்னோடய வாழ்க்கையில். அது நன்மையாக இருக்கட்டும், தீமையாக இருக்கட்டும், எதுவானாலும் இருக்கட்டும், அதில் எதையெல்லாம் உங்களுக்கு தேவை, எதையெல்லாம் உங்களுக்கு வேணும் என்பதை நீங்களும் நானும் யோசித்து பார்த்துருக்குறோமா? இப்போ ஃபோன் வாங்குகிறோம், இந்த ஃபோனில் கூட வேஸ்ட்டாக போகக்கூடிய அந்த ஃபோனை கூட உட்காந்து டைம் எடுத்து தேவையில்லாத ஃபோட்டோங்களை டெலீட் பண்ணுறோம், தேவையில்லாத மெசேஜை டெலீட் பண்ணுறோம், தேவையில்லாத கான்டாக்டில் டெலீட் பண்ணுறோம், கண்ட இந்த எஸ்எம்எஸ் வரும், இதில் இந்த ஃபோனில் இடம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அதுக்காக நம்ம ஒரு 1000 GB ஓகே அதெல்லாம் போட்டு ஃபோனில் வாங்கினாலும் பத்த மாட்டேங்குது. இப்போ உட்காந்து என்ன பண்ணுறீங்க, அதில் நைட்டில் தான் 11 மணிக்கு மேலே தான் உட்காந்து தேவையில்லாத ஃபோட்டோவை டெலிட் பண்ணுறது, தேவையில்லாத எஸ்எம்எஸ்ஸு, தேவையில்லாத வீடியோஸு, இந்த சினிமாவில் உள்ளே போயிட்டு ரெக்கார்டிங் பண்ணுது, எல்லாத்தையும் ஆஃப்டர் ஆல் ஒரு 1000 ரூபா ஃபோனுக்கு உட்காந்துன்னு நான் டைம் எடுத்து நான் செலவு பண்ணி இதில் தேவையில்லாத டெலிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நாம் மனுஷனுடைய எந்த ஒரு கம்ப்யூட்டராலையும் கண்டுபிடிக்க முடியாத இவ்வளோ மெமரி பவர் இருக்கிற ஒரு மூளை பாருங்கள். நீங்கள் பிறந்த ஒரு 6 வயசுலேருந்து நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். 6 வயசுலேருந்து 80-90 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஞாபகங்கள் புதைந்து இருக்கிற அளவுக்கு எவ்வளோ மெமரி இங்கே இருக்குது பாருங்கள். அந்த மெமரி இன்னும் மனுஷன் கண்டுபிடிக்கலைங்க. சாதாரணமாக ஒரு 1000 GB இருக்கிற ஃபோனுக்கே நேரத்தை எடுத்து நம்ம இதை செய்கிறோன்னு சொன்னால், தேவனுடைய கரத்தினால் உருவாக்கப்பட்டிருக்க இந்த மூளையில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை எடுத்து போடுவதற்கு நம்மளால் நேரத்தை கொடுக்க முடியாத அளவுக்கு மறதி நமக்குள்ளே வந்திருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்ற இந்த 40 நாளில் குறிப்பாக அதை நீங்கள் செய்யணும், நான் செய்யணும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம வாழப்போகிற வாழ்க்கை இன்னும் எத்தனை காலம் இருக்க போகுதுன்னு தெரில. ஆனால் அதற்குள்ளார நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்களும் நானும் நன்மையாக இருக்கணும், நீங்களும் நானும் யாருக்கோ நம்மளுடைய பாதைகளை வைத்து விட்டு போகிறோம். அப்போ அவர்கள் நம்மளை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்குமா அப்படி என்கிறத தேவன் இங்கே சொல்கிறாரு. இப்போ தேவன் பாருங்களேன், நமக்கு எண்ணில் அடங்காத நன்மைகளை செய்திருக்கிறார். நம்மளை நினைச்சு பார்க்க முடியாத பாருங்கள் அந்த பாடலில் பாருங்கள், தாயின் கருவில் உருவான அந்த நாளிலிருந்து தேவன் என்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஏராளம் தாராளமாக இருக்கிறது. அதனால தான் தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீ செய்த நன்மைகளுக்கு தக்கதாக நான் என்னத்தை செய்ய போகிறேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்து நான் உண்மை தொழுதுகொள். ரட்சிப்பின் பாத்திரம் அதான் உங்களுடைய அழுகையின் பாதை, அதான் உங்களுடைய கண்ணீரின் பாதை,
உங்களுடைய வெட்கம், நீங்கள் துக்கம், நீங்கள் அவமானப்பட்டது, நீங்கள் உடைக்கப்பட்டது, மனுஷன் உங்கள் தலைமையில் ஏறி போனது, கடன்காரன் திட்டினது, தீமையை அனுமதித்து, அதுதான் அந்த பாத்திரம். அந்த பாத்திரத்தை எடுத்து யார் எனக்கு உதவி செய்வா, அந்த பிச்சைக்காரங்க அலையிற மாதிரி, யார் எனக்கு உதவி செய்வா, யார் எனக்கு உதவி செய்வா அப்படின்னு சொல்லி போயின்னு இருக்கும்போது அந்த பாத்திரத்தோடு நான் போயின்னுக்கிறேன். திடீர்னு ஒருத்தர் வராரு, தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன்னுடைய எல்லாவற்றினாலும் உங்களை அலங்கரித்து அழகுப்படுத்தி உங்களை கொண்டு வந்து இப்போது பரிசுத்த ஸ்தலமாகி அவருடைய வீட்டில் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. அதை நினச்சி பார்க்குறான் தாவீது, ஆண்டவரே நான் அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை ஒவ்வொரு நாளும் சபைக்கு வரும்போது, உங்களுடைய ஆலயத்துக்கு வரும்போது என்னுடைய கரத்தில் வைத்துக்கொண்டு, ஆண்டவரே என்னை சந்தித்த இடம் இதுதான், என்னை தூக்கி எடுத்த இடம் இதுதான், என்னை சுமந்து கொண்டு வந்த இடம் இதுதான், இதோட நான் வந்து உம்மை தொழுது கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது வாயில் வார்த்தை வராதுங்க, வாயில் பேச்சு வராது. மரம் உங்கள் கண்களில் இருந்து கண்ணீரோட நல்லா கரையில் தட்டுங்களேன். அந்த கண்ணீர் தான் தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றதாக இருக்கிறது. ஆனந்த கண்ணீர் நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஆனால் இந்த கண்ணீரோடு நீங்கள் ஆராதனைக்கு வரணும், நான் ஆராதனைக்கு வரணும், தேவன் எனக்கு செய்த நன்மை நான் நினச்சி பார்க்கணும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராக அவர் இருக்கிறாரு. எங்கேயோ இருக்க வேண்டிய நாம இல்லை, எங்கேயோ இருக்க வேண்டிய நாம, யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டிய நாம, யாருடைய ஆளுகையின் கீழே இருக்க வேண்டிய நாம இன்றைக்கு விடுதலை ஆகி சுதந்திரமாக தேவனுடைய ஆலயத்தில் கட்டுகள் அறுக்கப்பட்டவர்களாக சுதந்திரமாக நம்ம இன்றைக்கி இருக்கிறோமே. நம்ம அதை நினச்சி பார்க்கணும் என்று சொல்லி இந்த நாட்களில் தீர்மானிக்கணும் என்று சொல்லி தேவன் கொண்டு வருகிறார். அன்றைக்கி சாக்கடை போன்ற ஒரு வாழ்க்கை, சாக்கடை போன்ற ஒரு வாழ்க்கை இல்லை, அதை நினச்சி பார்த்தேன் நான் இந்த செய்தி ரெடி பண்ணும்போது. சாக்கடையில் கிடந்த ஒரு தவளையை பாருங்களேன், சாக்கடையில் கிடக்கும், அதனுடைய ஜீவன் என்னதுங்க, அது உருவானதே அங்கே தான், அது வாழ்ந்து இனப்பெருக்கம் செய்கிறதே அங்கே தான், அது மடிஞ்சு போகிறது. அப்படித்தான் நம்ம இருந்தோம், அப்படித்தான் நாம் இருந்தோம். ஆனால் தேவன் நம்மளை அங்கேருந்து கொண்டு வந்து பெரிய கடல் மாதிரி, பெரிய ஆசீர்வாதமாக, பெரிய அலங்காரமான உலகத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களையும் என்னையும் அலங்கரித்து கொண்டு இங்கே வைத்திருக்கிறாரே, இதை நாம் நினச்சி பார்க்கணும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு அந்த நாட்களை முன்குறிக்கிறார். சரி, அப்போ நம்ம அதை நினச்சி பார்க்குறோம். நினச்சி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதான் ரொம்ப முக்கியம். நினச்சி பார்க்கும்போது ஏதோ வாயால் நன்றி சொல்லிடுறோம், நல்லது தான். ஆனால் வாய் மட்டும் நன்றி சொல்லக்கூடாது, வேறு ஒன்றும் சேர்ந்து நன்றி சொல்லணும் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரர் நம்ம கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. தாவீது சங்கீதம் 103:2 நம்ம ஒவ்வொரு ஆராதனை முடிவிலையும் ஜப முடிவிலையும் சொல்கிற ஒரு காரியம், என் ஆத்துமாவே கர்த்தரி ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் கண்ணே கர்த்தரை ஸ்தோத்திரி, வாயே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்லியிருக்காரா? இல்லை, என்னன்னு சொல்லியிருக்காருங்க? ஆத்துமா. ஏன்? அந்த ஆத்துமாவை மீட்கும்படிக்காகத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய, நல்லா கவனிச்சிங்களேன். இப்போ இந்த 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 என்ன பாருங்கள், இது வந்து ஆண்ட்ராய்டு சாம்சங் ஃபோன், ஓகேங்களா? இந்த ஃபோனையும் ஐஃபோனையும் நான் பக்கத்தில் வச்சு ரெண்டும் ஒன்று அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ரெண்டும் ஒரே மதிப்பு கிடையாதுல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய ஆத்துமாவும் உங்களுடைய ஆத்துமாவும் ஒன்று என்பதை நிரூபிப்பதற்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். ஏன் தெரியுங்களா? அவருடைய ஆத்துமாவுக்கு எவ்வளோ வேல்யூன்னு சொல்லிட்டு பரலோகம் பார்க்குதோ அதே வேல்யூவை உங்களுடைய என்னுடைய ஆத்துமாக்காக பரலோகம் பார்க்கணும் என்பதற்காக வெளியேற பெற்ற தன்னுடைய ஆத்துமாவை கர்த்தராக இயேசு கிறிஸ்து மரணத்தில், நல்லா கரண்ட் தட்டிருப்பீங்க நேரம், இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றலன்னு சொன்னால் இன்றைக்கி உங்களுடைய என்னுடைய ஆத்மா தேவனை ஸ்தோத்தரிக்க தகுதி இல்லாமல் இருக்கும், ஸ்தோத்தரிக்க முடியாதபடிக்கு இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஆத்மாவை நான் மரணத்தின் இடுக்கணிலிருந்து மீட்டு கொண்டு வந்தேன்ல, அந்த ஆத்துமாவை சிங்கத்தினுடைய வாய்க்கும் கடனுடைய வாய்க்கும் தப்பிவித்து கொண்டு நான் வந்தேன்ல, இப்போ அதை நினச்சி பார்த்து நன்றி செலுத்தக்கூடிய ஒரு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த நாட்களை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும்.